அஜித்தா? அஜித் எப்போ வந்தீங்க? 2 days. 2 days ஆகுது. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏற்கனவே இருந்தீங்க. என்ன ப்ராப்ளம் வந்தீங்க? ஏற்கனவே வந்தபோது என்ன ப்ராப்ளம் வந்தீங்க? சரி, இந்த கஞ்சா அடிக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ நாளாக பழக்கம் இருக்கும்? 7-8 years. இந்த 7-8 years-ஆ எப்பயாவது உடனும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பண்ணியிருக்கேன். எப்போ பண்ணீங்க? காசு இல்லாம போது விட்டுறணும்னு நினைப்பீங்க, ஆனால் விட முடியாது. காசுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு அடிச்சிருவீங்க. எப்படியாவது டெய்லி எவ்வளோ அடிப்பீங்க? காசு இருக்கும்போது தான் அடிப்பீங்க, இல்லாட்டி அடிக்க மாட்டீங்க. அப்போனா ஒன்றும் பிரச்சனை இருக்குது வீட்டில். எதனால அப்புறம் நீங்களா வந்தீங்களா? உங்கள் வீட்டில் சொல்லி எடுத்துன்னு வந்து சேர்ந்தாங்க ரீஹாபிலிட்டேஷன் சார்? வீட்டில் மாமா சண்டை போட்டாரு. எப்படி அவருக்கு தெரிஞ்சது? இது கஞ்சாடி அதெல்லாம் இல்லை, சும்மா நீங்கள் போட்டு அடிச்சிட்டீங்க அவரை? அடிச்சதுனால. மற்றபடி உங்களால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் தெரியுமா? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அக்கா கூட சண்டே ஆயிடுச்சு. அவர் நினச்சாரு, அவர் நிறைய நான் ஒரே அடி ஆயிடுச்சு, அவர் அசிங்கமாயிடுச்சு. என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ முடிச்சிங்களா? இல்லை, ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? லவ்னு போயிட்டீங்களா? அந்த கஞ்சா பழக்கம் அப்பயே இருந்ததா? இல்லையே, நீங்கள் சொன்னது என்கிட்ட 10 வருஷமா பழக்கம் இருக்குன்னீங்க. படிப்பு எப்போ விட்டீங்க? செகண்ட் இயரில் விட்டீங்க. அது எந்த வருஷம்? அது 2012. அப்போ இருந்துருக்குது அந்த பழக்கம், அப்பயே இருந்துருக்குது இல்லை? சரி, அப்போ அது ஃபர்ஸ்ட் லவ்வா? அது எத்தனாவது லவ்? அது ஃபர்ஸ்ட் லவ் தான். பொண்ணு பேர் இப்பயும் கான்டாக்ட்ல இருக்கா? இல்லை. ஆனால் எப்படி முடிஞ்சு போச்சு அது? ஏன் பிடிக்கலன்னு சொன்னாங்க? தெரியலன்னு இல்லைப்பா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. நீ கஞ்சா அடிக்கிற, இதெல்லாம் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், யார் மூலயமா தெரிஞ்சிருக்கும். நீ நினச்சிருப்ப தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எப்படி ஒருத்தங்க நல்லா அழகாக இருக்கிற ஸ்மார்ட்டாக வந்து எப்படி விட்டு போவாங்க? நீ ஏன் படிப்பு விட்டேன்னு யோசிச்சு பார்த்தியா? படிப்பு வரல, டிஸ்கண்டினியூ பண்ணி கேட்குறேன்னா ஏன் படிப்புன்னு நிறுத்தின? படிப்புன்றது வந்து அப்பா அம்மா வந்து உன்னை போகும்போது தானே சொன்னாங்க, படின்னு தானே சொன்னாங்க, நீ தானே வேணாம்னு. இப்போ தெரியுது ஏன் நின்னு. அந்த நேரம் ஏன் நின்னு இப்போ யோசிச்சு பார்க்கறியா? யோசிச்சுன்னா என்ன விடை கிடையாது. ஆன்சர் நான் சொல்றது கேளு. நீ அந்த நேரத்துல ஹாப்பியா இருக்கணும். உன் மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம இந்த கஞ்சா அடிச்சுன்னு இருக்கும்போது என்ன தோணும்னா, இதை படிச்சுன்னா ஏன் பண்ண போறோம்? வேலைக்கு போவோம், காசு வேற வேணும், அது வாங்குறதுக்கு இல்லை. அப்புறம் ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை, அது கூட சேர்ந்து இன்னொன்று ஒரு காரணம். நான் சொல்றது தான், நீ நல்லா யோசிச்சு பாரு. இங்க டைம் இருக்கிறது அதுதான். செல்ஃப் ரியலைசேஷன், ரீஹாபிலிட்டேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மாத்திரை மருந்து கொடுத்து இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செல்ஃபா நீங்க தான் ரியலைஸ் பண்ணணும், நம்ம ஏன் இப்படி நிலைமைக்கு வந்தோம். எல்லாரும் உங்க கூட சேர்ந்தவங்களாம் நல்லா படிச்சிருக்காங்களா? கூட படிச்சவங்க இது கான்டாக்டே கிடையாது. பைக் கார் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, டிரைவிங் தொழிலுக்கு போயிருக்காங்க, போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி அஜித், எதனால இங்க வந்தோம்னு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி வாழ்க்கையில ஒரு இதுவும் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது.
சரி, கஞ்சா அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா, கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? தப்பு தான். தப்புன்ற முறையில் என்ன சொல்றீங்க? ஊர் உலகத்துக்கு தப்பா, இல்லை உங்க மனசுக்கே இல்லை அது தப்பு, அதை அடிச்சா நிறைய பிரச்சனையாயிடுது, மண்டை குழம்பி போகுது அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா? சரி, இந்த வாட்டி போன வாட்டி வந்து சேர்ந்தீங்க, வீட்டுக்கு போனீங்க, திருப்பி ஏன் அடிச்சீங்க? அடிக்காம சார் எவ்வளவு நாள் அடிக்காம வந்தீங்க? அதுதான் சொல்லுவாங்க, இப்போ அடிக்ஷன்ல இருக்கிறவங்க எப்பயுமே வந்து கம்பெனிக்கு ஒன்று போனாது எல்லாருமே அடிக்கிறாங்க, பார்த்துட்டு எல்லாம் சும்மா ஆன்ஸ் போடுறாங்க. அதுதான் அடிக்ஷன்ல வந்து நம்ம மைண்ட் வந்து முன்னாடி நல்லா இதுவா இருந்தோம்ல, அந்த மாதிரி திரும்பி போய் விழுந்துடலாமே இருக்கும். ஆனா நம்ம தான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணோம்னா, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இங்க வந்து சேர்றீங்க, சேர்த்து விடுறது தான். அதுதான் நீங்க திரும்பி அதே தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால அதை எப்படி விடணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த இடத்துக்கு போகாம இருக்க முடியாது. இப்போ ஊரெல்லாம் டாஸ்மாக் இருக்குது, அந்த இடத்த தாண்டி தான் போறோம். தெருக்கு அந்தந்த தெருவில் இந்தந்த தெருவில் அதை விற்றுந்தான் இருக்காங்க, பொட்டலம் வைக்கிறான், பவுடர் வைக்கிறான், எல்லாம் விற்றுந்தான் இருக்கான், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஆனாலும் இந்த போதை நமக்கு வேணாம்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது, நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்மளா பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. அதுக்கு தான் ரீஹாபிலிட்டேஷனில் கவுன்சிலர் இருக்காங்க. அதுக்கு தான் வெளியே போனீங்கன்னா சப்போர்ட் குரூப்ஸ்னு இருக்கு. என்ன மீட்டிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்காட்டிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங்னு போயிருக்கீங்களா? போனதில்லை. அப்புறம் எப்படி தெரியும்? கேள்விப்பட்டதோட சரி, போய் பார்க்கல. அதுவும் போய் பாருங்க. போயிட்டு சாயந்தரமான ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா கூச்சப்பெல்லாம் படாதீங்க. இதுல என்ன இருக்குது கூச்சம்? எங்கெங்கேயோ போய் கையேந்தி வாங்கிருக்கோம், யார் யாருக்கிட்டயோ அக்கா கொடு, அம்மா கொடுன்னு கேட்டு வாங்கிருக்கோம்ல பொட்டலத்தை. அப்பெல்லாம் கூச்சமா இல்லையா? இதுல என்ன கூச்சம் இருக்கு? சரி, அந்த கூச்சத்துல இருந்தா வெளில வரணும். இப்போ நம்மளை அடிக்ட்டுன்னு வந்து யாரும் சொல்ல தேவையில்லை, நமக்கே தெரியும் நம்ம அடிக்ஷன்ல நம்ம நாஸ்தி தாண்டா அப்படின்னு. அதுக்கு தான் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அந்த ரியலைசேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து போதை பிரச்சனை, அதனால நிறைய பிரச்சனை, நம்ம விட்டுறணுன்ற ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா மீட்டிங்ல போய் உட்காந்துடுவீங்க. புரியுதுங்களா? மீட்டிங்ல போய் உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து வெளில வரலாம். அதனால இந்த வாட்டி அதே மாதிரி இது பண்ணாம ரியலைஸ் பண்றதுக்கு யோசிச்சு பாருங்க. நடக்கும்பா. உனக்கு என்னப்பா வயசு? உனக்கு என்ன வயசு? அதெல்லாம் நடக்கும். 40 வயசு தனியா இருக்கிறோம். சரி, அதுக்கோசம் கல்யாணம் நடக்கலன்றதுக்கோசம் திரும்பியும் போய் அதை பிடிக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு பகுதியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்போ நடக்கும்னா, நீங்க மாறினீங்கன்னா எல்லாமே மாறிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உலகம் எல்லாம் மாறிடுச்சுன்னா நான் மாறிடுவேன்றீங்க. உலகம் எல்லாம் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க மாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்க்க அப்படியே நம்பிக்கை வர ஆரம்பிங்க. ஆமா, அஜித் கூட நிறுத்திட்டான்பா, அவன் கரெக்டா வேலைக்கு போறான், கரெக்டா வரான், சாயந்தரமான இது என்ஏ மீட்டிங்கு போறான், ஆள் சூப்பர் ஆகிட்டான்ப்பா, தெளிவாயிட்டான், வெயிட்டு போட்டான், ஜிம்முக்கு போறான் அப்படின்னு படிப்படியாக தான் நடக்கும். ஒரே நாளில் நடக்காது. 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் நம்பி உங்களுக்கு பொண்ணு தரத்துக்கே யோசிப்பாங்க. புரியுதுங்களா? நம்மளும் இப்போ போய் கடகடன்னு கல்யாணத்தையும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நிலைக்காது. ஏதாவது சண்டை வந்துடும், பிச்சுக்கும். நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னா அது அம்மா வீட்டுக்கு போய்டும். இதெல்லாம் நடக்கும்ல. எல்லாரும் பொறுத்து நிற்பாங்களா அவங்க அப்பா அம்மா மாதிரி? வர பொண்ணுங்க பொறுத்து நிற்போம்னு நினைக்கிறீங்க? இருக்காது. போடா, எனக்கு இன்னும் 1000 வேலை இருக்குது, நான் என் வேலையை பார்த்துன்னு போறேன்னு போயிடும். புரியுதுங்களா? அதுக்கு நீங்க உங்களை மேம்படுத்திக்கணும்னா முதல் காரியம் என்ன பண்ண வேண்டியதுன்னா, இந்த போதையில இருந்து எப்படி விலகி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. நீங்க நாங்க சொல்லி கொடுக்குற பிளானை ஈஸியா ஃபாலோ பண்ணீங்கன்னா வெளில வந்துடணும். ஆனா அது உங்களால தான் முடியும், நாங்க சொல்ல தான் முடியும். ஆனா நீங்க தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா? ரிலாக்ஸ் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் ரெக்கவரி. அதாவது நீங்க இப்போ வந்து ரிலாக்ஸ்ன்னு எதை சொல்றேன்னா, ஒரு வாட்டி வந்து அட்மிட் ஆனீங்க,
அப்பயும் இதே கவுன்சிலிங் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அடிக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெளியே போய் ஏதோ ஒரு காரணத்தில் திருப்பி எடுத்துடுறீங்க இல்லையா? அதுதான் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனாலும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி ஆனவங்க, 18 வாட்டி ஆனவங்கலாம் எனக்கு தெரியும். ரெடி ஆகி திருப்பி இப்போ புள்ள குட்டியோட ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து ரொம்ப நல்லா இன்டர் போனேன் சார். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டில் சண்டைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போனாங்க சார். மறுபடியும் போட்டு சரி 2வது வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி போனதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 2வது வாட்டி போனது 2வது வாட்டி வந்தாலே அடி சார். 2வது ஒரு வாட்டி தான் மரியாதை. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணிங்க நம்மளை கூட்டு வரோம்னு வச்சுக்கோங்க சார், எதுவுமே பண்ண மாட்டாங்க. ட்ரீட் பண்ணிடலாம் சார். இங்கே கேமரா வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கண்காணிச்சுருக்காங்க சரியா? எல்லாம் நீ வந்து கதையை கொடுக்காது. கேமரா வச்சு எல்லாம் கண்காணிச்சுருக்காங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீ ஏதாவது ராங்க ஏதாவது பண்ணியிருப்பா அடிச்சிருப்பாங்க சார். எல்லாருமே அடிப்பாங்க சார். அங்க இருந்தே 10-12 பேர் தான் சார் சும்மாவே அடிப்பாங்க. எத்தனை லட்டி தெரியுமா சார் பட்டிரும்? ஒரு நாளைக்கு அது விஜயகுமார் நண்பர் வச்சு ஒரு நாளைக்கு வேற ரீஹாபிலிட்டேஷன் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 5-6 9 சார். பெரியபாளையம் சார். அங்க அந்த ஒரு சின்ன பையன் செத்து போயிட்டாங்க சார். அச்சு நானா படிக்கல சார். அந்த ஓமே அச்சு வச்சிட்டாங்க சார். இவ்வளவு பெரிய எல்இடி சார். ஒரே அடியில் அச்சு வச்சிட்டாங்க சார். பெரியபாளையத்துலயா? நண்பர் தச்சு போட்டோம் சார். பெரியபாளையம் ஜனபுச்சது எல்லாமே தேச்சு போட்டாங்க. நம்ம ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஏன் போனோம் இல்ல? ஏதோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல பிரச்சனை சொல்ற மாதிரி சொல்லாத இது. புரியுதா? சும்மா இப்போ நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? அது ஜெயிலுக்கு போனேன் சார், ஜெயில் சரியில்லை சார், நீங்க ஜெயில கரெக்ட் பண்ணுங்க சார் சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம ரீஹாபிலிட்டேஷனுக்கே போகாம இருக்க முடியாது. போயிட்டோம் அங்க கத்துக்கிட்டு திருப்பியும் வராம இருக்கிறதுக்கு என்னன்னு யோசிக்க. அந்த டைம் ஏதோ அப்ப அதனால பாதியிலே ஓட்ட நீ ஒட்சின்னு ஓடிட்ட. போலீஸ்காரங்களே கிளம்பி ஓடுங்க அப்படின்ட்டாங்க. வேற எங்கேயாவது போய் சேருங்கன்னு இருப்பாங்க, நீங்க சேர்ந்துருக்க மாட்டீங்க. வீட்டுக்கே அனுப்பிச்சுருக்காங்க. சரி, ஆனா திரும்பியும் போய் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு யோசிப்பான். முடிவு எடு. என்கிட்ட அடுத்த வாட்டி நான் ஒரு மாசம் கழிச்சு கூப்பிட்டு பேசுவேன். அப்போ கரெக்டா சொல்லணும். என்னன்னா நோட்ல எழுதணும். இந்த வாட்டி போய் முதல்ல ஒரு 10 நாள் என்ன எழுதுனா, எதனால போதை எடுத்தோம், எப்படி எப்படிலாம் போதை எடுத்தோம், வாழ்க்கை என்ன சின்ன பின்னமாச்சு, அதனோட நாஸ்தி என்னென்ன ஆச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு எழுது. அடுத்த ஒரு 10 நாள் என்ன எழுதுனா, இந்த வாட்டி வீட்டுக்கு போய் எப்படி போதை இல்லாம இருக்க போறோம் அப்படின்றத யோசிச்சு வையே. அடுத்து நான் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசுறேன் சரியா? உங்க அம்மா பேர் என்னது? மஞ்சுளா. நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அஜித்? 3 நாள். நான் அவங்களையும் பார்க்குறேன், பார்த்து பேசுறேன். அம்மா, அப்பா, மாமா, அக்கா இல்ல நான் ஃபோன்லயே பேசிக்கிறேன், கவலைப்படாத. பேசி அவங்களே கவுன்சிலிங் பண்றேன். இவனை சும்மா எடுத்துன்னு வந்து போடாதீங்க, நல்லா வாங்கி கொடுங்க அடிக்கணும்னு சொல்றேன். அப்படி சொல்லி எடுப்பா. என்ன சொல்லட்டும்? என்ன சொல்ல அவங்க ஒண்ணுமே தெரியாது. நீ கஞ்சா அடிக்கிறது தெரியும்ல, அதுதான் அவங்க நிறுத்துறதுக்கு ஏதாவது எஃபோர்ட் போட்டு உன்னை சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லட்டும் சொல்லு. நீ நீ அப்படி யோசிக்காதியா. அவங்க ஒரே ஒரு ப்ராமிஸ் மெனி கிஃப்ட்னுவாங்க. ஒன் ப்ராமிஸ் மெனி கிஃப்ட்னுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா ஒரே ஒரு சத்தியம் பண்ணணும். அந்த சத்தியத்தினால நிறைய பரிசுகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எந்த விதமான போதையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். பண்ண முடியுமா? அதனால ஒரே ஒரு நாள் அந்த மாதிரி டெய்லி எச்சு ஒரே ஒரு நாள் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து பல மாசமாகவும் பல மாசம் பல வருஷமாகவும் இப்போ வாழ்க்கையில நீ போதை எடுக்காம தப்பிச்சுட்டே போகலாம். அந்த ஒன்று பண்ணினா உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுவாங்க உங்ககிட்ட. செல்லமே உங்களுக்கு என்னடா வேணும், அது வேணுமா, இது வேணுமான்னு எல்லாம் கிட்ட வந்துடுவாங்க. புரியுதா? இல்லாட்டி பெத்த தாய் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு விஷத்தை வச்சு கொண்டுடலாம், நம்மளால வீட்டில் வந்து ரொம்ப நாஸ்தி ஆகுதுன்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால நீ அடுத்து இப்போ போய் என்ன பண்ண போறோம்? நீ ஒன்னே ஒன்று யோசி.
வீட்டுல அவங்க இவங்கலாம் யோசிக்காத. இந்த போதையில இருந்து நம்ம எப்படி வெளியே வர போறோம் அப்படின்றத மட்டும் யோசி. புரியுதா? போதை பண்ண அதெல்லாம் மேட்ரு இல்லை சார். அதெல்லாம் கூட விட்டுருவோம் சார். வேலைக்கு போனோம் இல்லை சார். வேலைக்கு போனோம் திருப்பி சுத்தி வேலையில தான் இருக்கே தவிர அந்த போதையை விட்டுட்டு எப்படி வர போறாங்கிற பாயிண்ட்டை நீ இன்னும் யோசிக்கல. யோசிச்சு எனக்கு சொல்ல அடுத்த மாசம். சரியா? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? உடம்பு தூக்கம் வராம ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. தூங்குது மாத்திரை வேணுமா? தூங்குறியா? சரி வா.